ஒரு நாள் ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனிடம் சொன்னான், அண்ணா, கோபர்கள் கோகுலத்தில் நீண்ட காலமாக வசித்து வருகிறார்கள். அவர்கள் வீடு கட்ட மரங்களை அழித்திருக்கிறார்கள். முன்பு வனப்பிரதேசமாக இருந்தது, இப்போது நகரமாக காட்சியளிக்கிறது. பசுஞ்சோலைகளை காணோம். முன்பு மனதுக்கும் உடலுக்கும் இதமான காற்றை அனுபவித்தோம். அந்த காற்றில் நறுமணமும் இருந்தது. இப்போது அந்த தூய்மையான காற்று இல்லை, காற்றில் தூசிதான் இருக்கிறது. அதனால் இந்த இடம் இனி நமக்கு உபயோகம் இல்லை. நாம் பிருந்தாவனம் செல்வோம். அந்த இடம் உற்சாகத்துடன் விளையாடுவதற்கு சிறந்த இடம். அருகில் ஓடும் யமுனா நதி தெள்ளத் தெளிவான சுவைமிக்க நீரை கொடுக்கிறது. இத்தனை வசதிகள் இருக்கும் பிருந்தாவனத்திற்கு போய்விடுவோம் என்றான். பலராமனும் சம்மதித்தான். ஆனால் நந்தகோபர்கள் கோகுலத்தை விட்டு வேறிடத்திற்கு போவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு நான் ஒரு உபாயம் செய்கிறேன் என்று சொல்லி ஸ்ரீகிருஷ்ணன் தன் உடலின் ரோமங்களிலிருந்து ஓநாய்களை சிருஷ்டித்தான். அந்த ஓநாய்கள் நூற்றுக்கணக்கில் கோகுலத்தின் மேல் படையெடுத்தன. அதனால் அவர்கள் எல்லோரும் ஏகமாக முடிவெடுத்து இரவோடு இரவாக மூட்டை முடிச்சு